அங்கே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில் வந்துட்டு ஜேஎஃப் வந்துட்டு ஐடல் தான். நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மலான கேர்ள். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு இந்தியன் கேர்ள். சரி வாங்க போகலாம். இவ்வளோ இன்ட்ரொடக்ஷன் போதும். இதுக்கப்புறம் பேலன்ஸ் நம்ம ஸ்டோரியில் போய் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு கிராஜுவேட்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க வேறு யாரும் இல்லை, ரியா வந்துட்டு கேபாப் இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய செலிப்ரிட்டி வருவாங்களா, அதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம். ஆக்சுவலி இதில் உங்கள் பேர் வந்து மாயா. இது நான் சொல்ல மறந்துட்டேன் ஸ்டார்டிங். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ரியா வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் பிக் பண்ணிவிட்டு சொல்லு ரியா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா மாயா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன்டி, என்னடி ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்கும்போது, இல்லடி வேலை வீடு எனக்கு முடியலடி, கண்டினியூஸாக இந்த ஆஃபீஸில் போட்டு சாவடிக்கிறானுங்க, அதை பண்ணி இதை பண்ணு, நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல, ஏன்டி என்ன ஆச்சு, நீ பிடிச்சி தானே அந்த வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா அவங்களுக்கு பிடிச்சதாண்டி போனேன், ஆனால் ஒரு நாள் கூட ரஜை கொடுக்காம சாவடிக்கிறாங்க, அதை நினச்சி தான் கடுப்பாகுது. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்துட்டு சவுத் கொரியாவில் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்துட்டு அங்கே வர்ற மாதிரி இருக்குண்டி, மேபி வந்தால் உன்னை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்கிற, உண்மையிலுமே நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்லும்போது, ஆமாப்பா வரேன், பட் கன்ஃபார்மாக இல்லை, அது எனக்கு தான் கிடைக்குமோ என்னன்னு தெரியல, பட் சொல்லியிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் விஷயமா நீ போன்னு சொல்லிட்டு, பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, கன்ஃபார்ம் பண்ணால் தான் தெரியும்ப்பா, இந்த ஒரு விஷயத்துலையாச்சும் கூட வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. நீ சவுத் கொரியா வர்றதா இருந்தால் கன்ஃபார்ம் என்கிட்ட சொல்லு, நீ சியோலுக்கு வரணும், ஏன்னா உன்னை வந்துட்டு ஐடல்லாம் இங்கே நிறைய ஐடல் இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நிறையா சொல்லலாம். அதுக்கு நீங்கள் எனக்கு ஐடல் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீ வைக்க வேணாம், ஒன்று வேணாம், நான் வரதே வந்துட்டு டவுட்டு, இதில் வேறு ஐடலை வந்து நான் பார்க்கணுமா, முக்கிய விஷயம் நான் வந்தால் வேலை விஷயமா தான் நீ வர, அதனால என்னால் அவங்களாம் பார்க்க முடியாது, மேபி நீ சொல்கிற மாதிரி ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு ரியா சொல்லுவாங்க, நீ வர்ற அப்புறம் நான் அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா உன்னை பற்றி நிறைய விஷயம் புகழ்ந்து சொல்லி வச்சிருக்கேன்டி அப்படி சொல்லி, உண்மையை சொல்லி புகழ்ந்து சொல்லி திட்டி சொல்லி வச்சிருக்கியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது, சும்மா சொன்னேன் வா, ஏன்னா உனக்கு கொஞ்சம் சேஞ்சாக இருக்குல்ல, ஒர்க்குன்னு சொல்லிட்டு நீ இருக்கிற, ஆக்சுவலி உன் வாய்ஸே எனக்கு தெரியுது, நீ எப்பவுமே இந்த மாதிரி டல்லாக பேசவே மாட்டேன், இப்போ நீ இந்த அளவுக்கு டல்லாக பேசுனா உனக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்குதுன்னு எனக்கு புரியுது அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லும்போது, ஆமாண்டி என்னடி பண்ணுறது அப்படி சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. சரி ஏதாவது எனக்கு கால் பண்ண மறக்காமல் அப்படி சொல்லிட்டு, சரி எப்போ அனுப்புவாங்க உன்னை இங்கே கொரியாக்கு அப்படி சொல்லும்போது, அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணல, இப்போ எப்போ அனுப்புவாங்க நீ வேறு கேட்குற அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, கேட்டு சொல்கிறீ, ஏன்னா நானும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ வந்துட்டு என்னோட டைம் ஃப்ரீ பண்ணிக்கிறேன், உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான், ஏன்னா காலேஜ் லைஃப்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டு பிரியாமல் இருந்தேன், இப்போ எப்போ காலேஜ் முடிச்சு ஜாப்னு வந்து ஆளுக்கு ஒரு சைடு போயிட்டோம், பேசிக்கிற பார்க்குறதே வந்து ரொம்ப ரேராகிடுச்சு, வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லுவாங்க. நீங்களா ஆமாண்டி அப்படி சொல்லும்போது அப்போ உங்கள் அம்மா கத்தாங்க, அங்கே என்னடி பண்ணிக்கிறேன், எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசினேக்கிறேன், இதை விட்டு உனக்கு வேறு வேலையே இல்லையடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்கும்போது, இல்லைம்மா ரியா ஃபோன் பண்ணியிருக்கிறா அப்படி சொன்னோன்னே கூட நான் பேசுகிறேன் சொல்லிட்டு உங்கள் அம்மா பேசுவாங்க, ரியா எப்படிடா இருக்கிற, நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா ரொம்ப அன்பாக பேசுவாங்க ரியா கிட்ட. அப்போ நீங்கள் உங்கள் அம்மா பார்த்து மறைப்பீங்க, ஏன்டி என்ன பார்த்து மறைக்கிறேன், அதுனா ரியா கிட்ட மட்டும் அவ்வளோ அமைதியாக ரொம்ப பொறுமையாக பேசுறீங்க, என்கிட்ட என் கத்தி பேசுறீங்க அப்படி சொன்னோன்னே, அவள் வந்து நல்லா பண்ணுவோம் உன்ன மாதிரி கிடையாது, நான் என்ன பண்ணேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் ஒரு வேலை செய்யறதுல கேட்டால் ஆஃபீஸ் போகிறேன் வேலை பண்ணுறேன், ஆஃபீஸ் போகிறேன் வேலை பண்ணுறேன், ஆஃபீஸ் போனால் மட்டும் போதாது, வீட்டில் இருக்க வேலையை பாருன்னா முக்கியமான விஷயம், நீ எப்போ கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு அனுப்பணும்னு எனக்கு இருக்குது, நீ கல்யாணம் பண்ணி போயிட்டு வேறு வீட்டில் வந்துட்டு மாமியை உன்னை குடும்பப்படுத்துன்னு அதை நான் பார்க்கணும் எம்மா, நீ அம்மா மாதிரி பேசுகிற வேறு ஒருத்தங்க மாதிரி பேசுகிறேன், பின்னா இங்கே என்கிட்ட ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்குது, நான் எவ்வளோ சொன்னாலும் நீலாம் போயிட்டு மாமியார் குடும்பம் அனுபவிக்கிறியா, அப்போ தாண்டி அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலி அம்மா இதெல்லாம் ஜோக்கு சொல்லிக்கிறாங்க. இது ரியாக்கும் தெரியும், ரியா சிரிப்பாங்க பயங்கரமா. அதுக்கு நீங்கள் போனப்போ நீங்கள் போன வையிட்டி அம்மா சொல்கிறேன்னா அதே கேட்டு நீயும் சிரிக்கிறீ அப்படி சொல்லும்போது, அம்மா சும்மா தானே விளையாட்டுக்கு சொல்கிறாங்க, அது எதுக்கு சீரியஸாக எடுத்துக்கிற சொல்லிட்டு ரியா சொல்லும்போது, தெரியும்டி அப்போ தான் ரியா கேட்பாங்க, எப்படி நீ கம்மிட் ஆக போகிற அப்படி சொல்லி கேட்கும்போது, கம்மிட் ஆகுது நான் என்னடி பண்ணுறது, எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது, எனக்கு இப்போ மேரேஜ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரியா, ஏன்னா என்னை பொறுத்த நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா ஃபாரின் கட்டிலாம் போய் சுற்றி பார்க்கணும், சிங்கிளாக போயிட்டு எனக்கு இது மேரேஜ்லாம் செட் ஆகாது அப்படி சொல்லும்போது அதுக்கு உங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்படியே எத்தனை நாள் சொல்லி தெரியும் நானும் பார்க்குறேன், உன்ன இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருப்பான், இப்படியே பண்ணி தான் உன்னை வீட்டை விட்டு தோற்றிடுவான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லும்போது, முடியலம்மா கொஞ்சம் நேரம் போறியம்மா ப்ளீஸ் அப்படி சொல்லும்போது அப்புறம் உங்கள் அம்மா போயிடுவாங்க. அப்போ ரியா சொல்லுவாங்க, நீ சியோலுக்கு வந்தால் ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படி சொல்லும்போது, யார் இவனுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், எனக்கு பிடிச்ச பர்சன்லாம் யார் கிடையாது, அப்படி பாவி காலேஜ் டேஸில் எப்படி சொல்லுவோம் அந்த பர்சனை பற்றி பேசினே ஒரு நாள் கூட பேசாமல் வந்திருக்கிறியா, என் காதல் ரத்தம் வர அளவுக்கு பேசிட்டு நீ அப்படி சொன்னேன், யாரை பற்றி நீ சொல்கிறேன் எனக்கு புரியலடி, ப்ளீஸ் வாயை தெரிஞ்சு சொல்லிடி, வேறு யார் ஜெயப் தாண்டி அப்படி சொன்னேன், உண்மையே ஜெயப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது, இப்போ ஞாபகம் வந்துச்சா,
காலேஜ் டைம்ல நீ ஜியோ பற்றி பேசாத நாளே இல்லை, ஆனால் நீ இப்போ மறந்துட்டியா அப்படி சொல்லிட்டு ரியா கேட்கும்போது, அப்படிலாம் இல்லடி ஆஃபீஸ் வேலைடா எனக்கு முடியலடி, அதுவும் வந்துட்டு ஆமாம்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு ஜியோ பற்றி இப்போ சடனாக சொன்னால் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி நான் சியோலுக்கு வந்தால் என்னால் மீட் பண்ண முடியுமா அவரை அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. என்னடி திடீர்னு அவர்லாம் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படி சொன்னேன்னு, தெரியலடி எனக்கு சொல்லணும் அப்படி தான் கூப்பிட்னதுக்கப்புறம் தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். இல்லை காலேஜ் டேஸ்லாம் நீ சொல்லுவேன் ஜியோ என் பாய் ஃப்ரெண்டு அது இதுன்னு, இப்போ நான் சடனாக இப்படி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரியா கேட்கும்போது, ஏறிக்கணும் ஆஃபீஸ் சாப்பிடிக்கிறேன் அதெல்லாம் மறந்துட்டு நிம்மதியாக இருக்கிறேன், இப்போ வந்துட்டு பைசா இது பண்ணாதடி. ஆமாம் நான் அப்போ சொல்லி தெரிஞ்சேன், பட் எனக்கு இப்போ வந்து நல்லா மெச்சூரிட்டி வந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அவரோட ஐடியல் நான் வந்து நார்மல் பர்சன் எங்கடி இதெல்லாம் செட் ஆகுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவலி நான் தான் சொல்லி தெரிஞ்சேன் என்னோட பாய் ஃப்ரெண்டு. இப்போ வந்துட்டு அதே மாதிரி சொல்ல முடியாதுல்ல, இப்போ சொன்னால் எல்லாரும் தொடப்படி தூக்கின்னு வருவாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். எல்லாரும் யார் எங்கள் அம்மா தாண்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு ரியா சிரிப்பாங்க. சரிடி ஏதாவது எனக்கு கால் பண்ணு, ஓகே சியோலுக்கு நீ வா அப்படி சொல்லும்போது, சரி வரண்டி அண்ட் பாய் குட் நைட் அப்படி சொல்லி, இவனுக்கு தான் நீங்கள் குட் நைட் எங்களுக்கு வந்து குட் மார்னிங் ஓகேவா, ஏன்னா இங்கே வந்து காலையில் அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லும்போது, ஓகே பாய்ப்பா அண்ட் குட் மார்னிங் சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் டே உங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க உங்களை வந்துட்டு இது கொரியாவுக்கு அனுப்புறதுக்கு. உங்களுக்கு அது சந்தோஷம் தாங்க முடியுது, ஏன்னா வந்துட்டு ரியாவை பார்க்க போகிறேன். ஏன்னா ரியா மினிமம் பார்த்து வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, அதனால் உங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அது மட்டும் ரியா வேறு ஜெயோ வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாதான் அது வேறு மனசில். ஆனால் நீங்கள் மட்டும் போகல, உங்க கூட இன்னும் 2 பேர் கொல்லிக்கு வராங்க. அப்போ உங்கள் பாஸ் பார்த்து சொல்கிறாரு, நீ மட்டும் போகலாமா, அவங்க கூட 2 கொல்லிக்கு வராங்க யார்கிட்ட. அப்போ தான் சொன்னாங்க என்னது லூனாவும் கவியும் வராங்க சொன்னேன். லூனாவும் கவி ஐயோ அதுக்கு 2 இம்சி ஆச்சு அதுவும் முடியா நான் அப்படின்ற மாதிரி மனசு நினைப்பீங்க. பட் வெளில ஒப்பனா சொல்ல முடியாது. சரிங்க சார் அப்படி சொல்லும்போது, என்னாச்சுமா கொஞ்சம் போய் பல நினைச்சு இப்போ அப்படி டல்லாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சார் அப்படி சொல்லி நீங்கள் சொல்லி ஒன்றும் இல்லைங்க சார் அப்படி சொன்னேன். ஓகே நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது, 3 பேரும் ரெடி ஆகிடுங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்துட்டு லூனாவும் கையா கத்துவாங்க, ஐயோ நம்ம கொய்யாக்கு பட்டி கொய்யா அங்கே போய் கேட்ப போயிடலாம் பார்க்கலாண்டி, அது மட்டும் ஃபோட்டோ இருக்கலாம், அங்கே வித சாப்பாடுலாம் சாப்பிடலாம் சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சின்னு கற்று. நீங்கள் வந்துட்டு ஒரு பக்கத்தில் ஓரமாக நின்று, ஐயோ இந்த பைத்தியம் கூட நான் போகணும், எல்லாம் என் ஏன்டா இப்படி நடக்குது என் வாழ்க்கையில், உருப்படியாக எங்கேயாவது ஒரு விஷயம் போனால் கூட தனியாக போயிட்டு தனியாக வரலாம் பார்த்தா முடியாது பழகுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் மனசு நினைப்பீங்க. அப்போ உங்களை பார்க்குற அவங்க 2 பேரும் என்னடி ஆச்சு அப்படி சொல்லி, ஒன்றும் இல்லடி நீங்கள் சரியான பைத்தியம் இல்லை, அதனால இந்த பைத்தியத்தை கூட நம்ம போக முடியுமான்னு சொல்லி என்னடி சொன்னேன். ஐயோ தெரியாமல் சொல்லிட்டு மன்னிச்சுக்கிட்டே அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்களும் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட். அதுக்கு வந்துட்டு லூனாவும் கவி முகம் திருப்பிடுவாங்க. அதுக்கு நீங்கள் போயிட்டு சாரி சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன், இதுக்கு பேஜா பண்ணிக்கலாமா, என் செல்ல இல்லை 2 பேரும் என் செல்ல கூடி தானே போதும் ஐஸ் வச்சுது, நம்ம நாளைக்கு காலை கடை கிளம்புனா அதனால போய் எல்லாத்தையும் பேக் பண்ணலாம் அப்படி சொல்லுவாங்க. சரிடே ஆக்சுவலி உனக்கு தெரியுமா ரியா என் ஃப்ரெண்டுன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஆக்சுவலி ரியா வந்துட்டு இவங்க 2 பேருக்கு ஃப்ரெண்ட் இல்லை உங்களுக்கு மட்டும்தான், அதனால் நீங்கள் சொல்லுவீங்க ரியா வந்துட்டு இந்த மாதிரி ஜோவை வந்துட்டு மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி சொன்னோன்னே, இது உண்மையால் மீடியா அப்படி சொல்லிட்டு கவி கேட்பாங்க. ஆமாண்டி அப்படி சொன்னேன், ஏன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் சொல்லிட்டு உனக்கு சந்தோஷமாடி உள்ள, ஆனால் முகத்தை பார்த்தா உங்ககிட்ட சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு வந்து லூனா இப்போ வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து கவிகிட்டே லூனா கிட்ட சொல்லியிருப்பீங்க காலேஜில் வந்துட்டு நான் ஜே வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவேன், என்னோட க்ரஷ்ன்னு சொல்லுவேன் தெரியுமே, இந்த விஷயம்லாம் வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து அவங்க 2 பேரும் சொல்லியிருப்பீங்க இந்த விஷயம், அதை வச்சு தான் அவங்க 2 பேரும் உங்கள்கிட்ட எப்படி கேட்குறாங்க. அது நீங்கள் சொல்லுவீங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ நினைக்கிறேன் அவர் என் பாய் ஃப்ரெண்டு எல்லாம் இப்போ வர முடியும்னு, ஒரு பெரிய ஐடல் ஜஸ்ட் ஏன் எனக்கு அது மாதிரி இப்போ வரைக்கும் க்ரஷ் இருக்குது, பட் அதுக்கோசரம் அவர் என் பாய் ஃப்ரெண்ட் ஆக முடியுமா அப்படி சொல்லுவேன்னு. அதுக்கு வந்துட்டு ஒன்று சொல்லுவாங்க, யாருக்கு தெரியும் சம்டைம் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் நடக்காது நினைப்போம், பட் அந்த விஷயம் நம்ம லைஃப்பில் வந்து நடந்துடும், அதனால யாருக்கு தெரியும். இப்போ போய் வந்துட்டு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தாலும் வரலாம் அப்படி சொல்லும்போது, என்னடி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சீரியஸாக கேட்பீங்களா. அதுக்கு வந்து கவி சொல்லுவாங்க, யார் பேச்சா நீ கேட்காத ஓகேவா, சும்மா தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துன்னு கடைசியில் அவர் வேறு யாராவது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க நான் கல்யாணம் பண்ணி போகிற சொன்னால் அப்புறம் மனசு தான் உடஞ்சி போயிடும், அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்க. எனக்கு புரியும் அவர் ஒரு ஐடல் எல்லாருக்கும் அவர் மேலே க்ரஷ் வருது உண்மை தான், பட் எனக்கு நீ ஓவராக ஒரு மேலே இது என்னது லவ் வச்சிருக்கே தோணுது அப்படி சொன்னேன். என்னது லவ்வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ இவ்வளோ வருஷம் வரைக்கும் ஒருத்தரை வந்துட்டு நினச்சிருக்கோம் அது லவ்வாக தான் இருக்க முடியும். ஓரளவுக்கு க்ரஷ் ஐடல் இதெல்லாம் இருந்தாலும் பட் இவ்வளோ நாள் வரைக்கும் அவர் யாரை பற்றி நினச்சினே இருக்கிறியா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக என்னது நான் லவ் பண்ணுறேன் எனக்கே தெரியலையே. ஆமாம் நான் இவ்வளோ நாள் ஜேவை பற்றி நினச்சிருந்தேன் நினைக்காது நாளே இல்லையே, ஒரு இது லவ்வா இல்லையா இது க்ரஷ்ஷா எனக்கு புரியலையே, என் மண்டலாம் குழம்புதே இவளுங்கிட்ட ஏன்டா சொன்னா நிற்குதே அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ வந்துட்டு நான் சொல்கிறேன் அவன் நல்லா இருந்தாலும் நீ எடுத்து விட்டடி அப்புறம் குழம்பிட்டா சொல்லிட்டு கதையை பற்றி சொல்லும்போது, நான் உண்மையை சொன்னேன்டி அப்படி சொன்னேன். நீ உண்மையை சொல்லணும்னு வேணா வா நாளைக்கு நம்ம கிளம்பு, நம்ம 3 பேருமே போய் திங்ஸ் ரெடி பண்ணலாம், ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்கும்போது, நான் எந்த ஷாப்பிங்கே வரல என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ட்ரெஸ்ஸே தான் எடுத்துன்னு வரப்பேன், நீங்கள் 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துன்னு வாங்க அப்படி சொல்லும்போது, நீ ஏன்டி நீ இப்படிக்கிற அப்படி சொன்னது, நான் எப்படிக்கிறேன் என்கிட்ட இருக்கிறதே போதும் ஓகே, எனக்கு யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை, நான் எதுவும் வாங்க போகிறது இல்லை. இப்போ எதுக்கு இந்த நேரம்லாம் நீங்கள் சொல்கிறீங்க மேடம், ஏன் சோகமாயிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு லூனா கேட்கும்போது, என்ன சோகமா இல்லை ஜே வந்து உன் லைஃப் பார்ட்னர் வர முடியாது நினைக்கிறத நினச்சி நீ ஃபீல் பண்ணுறியா, ஏன் இப்போ நீ
வாயை முன்னு பொடியே பண்ணி வச்சுனாங்க. ஏற்கனவே சொல்லுவாங்க வெந்த பூனெல்லாம் இதை ஊற்றுவாங்களே, எனக்கு தெரியல அந்த பழைய டைலாக் கூட அந்த மாதிரி பண்ணுறீங்க. முதல்ல நீங்கள் கிளம்பி. அப்புறம் நீங்கள் எல்லாருமே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் மார்னிங் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட்லாம் பிடிச்சி நீங்கள் கொரியாவே ரீச் பண்ணி நீங்கள் 3 பேர் அவ்வளோ பேர் அப்படிங்கிறது. ஐயோ நம்ம கொரியா கொண்டாடி இது இந்த கனவா இது கனவா இது நேரமாக எனக்கு புரியவே இல்லையடி. உண்மையாக என்ன ஒரு தடவை கில்லடி அப்படி சொல்லும்போது நீங்கள் பிடிச்சி 2 பேரும் நல்லா டைட்டாக ஐயோ அப்படி சொல்லி கத்தும்போது ஏன்டி இப்படி பண்ண நீங்கள் தாண்டி கில்லுன்னு சொன்னீங்க அப்படி சொன்னேன். நான் சும்மா கில்ல சொன்னேன், ஏன்டி அப்படி கில்ல பின்ன இங்கே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் கத்துனீங்க எல்லாரும் போகிறாங்களா இது பைத்தியமா இல்லை வேற ஏதோ அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க ஒரு மாதிரி. ஏன்டி இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க இவங்க 2 பேரையும். ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா தான் நீங்கள் 3 பேரும் வந்திருப்பீங்க. அவங்க அங்கே இருக்கிற அந்த பிரான்ச்சில் இருக்கிற அவங்க வந்துட்டு உங்களுக்கு கூட்டின்னு போவாங்க. அப்புறம் உங்களுக்கு அவங்களே வந்துட்டு தங்கறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து 1 வீக்காக நீங்கள் கொரியாவில் தான் இருக்கிறீங்க. பட் நீங்கள் 3 பேரும் வேலை ப்ராஜெக்ட்னு அதிலே எடுத்துருவீங்க. ஆக்சுவலியாக கூட உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. பட் நீங்கள் அதை கூட பிக் பண்ண முடியாத அளவுக்கு வேலை. அப்போ வந்துட்டு ஆக்சுவலி ஃபைனலாக 4 இடம் முடிஞ்சிட்டு எல்லா வேலையுமே அப்படி சொல்லும்போது அப்போ தான் லூனா கைசோ அவங்களாம் ஒரு பாஸ் அவன் கொரியா அனுப்பலான்னு நினச்சேன். நான் கூட எங்கேயும் போய் சுற்றி பார்க்கலான்னு நினச்சிட்டு வந்து 1 வாரமாக தூங்க விடாமல் சாப்பிட விடாமல் வேலை இங்கே பண்ணி சாப்பிடிக்கிறாங்கடி. எப்படி தாண்டி மனசாட்சி இல்லாமல் இவ்வளோ வேலை வாங்குறானுங்க அப்படி சொல்லும்போது நீ வாய முடியும் நம்ம வந்ததே வேலைக்கு தான் பின்ன வேலை பண்ணால் வேறு என்ன பண்ணுறது அது தெரிஞ்சு கண்டினியூஸாக இப்படி பண்ணிக்கிறாங்க. எனக்கு முடியல. நான் கனவு எப்படிலாம் கண்ணன் தெரியுமா கேப்பாப்புக்கு போயிட்டு அங்கே எல்லா இட்லி பார்த்து இல்லாட்டி ஃபோட்டோ எடுத்து இல்லாட்டி பேசி ஃப்ரெண்டெல்லாம் நினச்சிட்டு வந்தேன். கடைசியில் எதுவுமே ஆகாதான் போயிடும் பழகுது அப்படி சொல்லிட்டு 2 பேரே பண்ணிவிட்டு அப்புறம் 2 பேர் படுத்துக்குவாங்க. நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டாக இது தூங்காதுங்கடி இன்னும் கொஞ்சம் தான் இது ஃபினிஷ் பண்ணிட்டு தூங்கலாம் காது கொடுத்து கேளுங்கடி அப்படி சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு லூனா கவியும் சொன்னாங்க ப்ளீஸ் நான் முடியல தயவு புரிஞ்சுக்கிட்டே அப்படி சொல்லும்போது என்னால் தாண்டி முடியல இருந்தாலும் நான் பண்ணல அப்படி சொல்லும்போது நீ பண்ணுங்கடி பட் என்னால் பண்ண முடியாது நீ ஏன் பண்ணிக்க அப்படி சொல்லி 2 பேரும் படுத்துவாங்க. சரி அப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு எவ்வி ஒர்க் சொல்லி அவங்க 2 பேரும் சரியாக சாப்பிட்டு கூட இருக்க மாட்டாங்க தூங்கி இருக்க மாட்டாங்க. நீங்களும் தான் பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு நாளைக்குள்ளேயே ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் ரியா வேறு மீட் பண்ணணுமா அதுக்கோசரே நீங்கள் தூங்காமல் உட்காந்து பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் போயிட்டு ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுவீங்க. ஆக்சுவலி நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிக்காங்க. அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். ஓகே இப்போ தானே நிம்மதி இதுக்கப்புறம் நம்ம போய் சுற்றலாம் சொல்லிட்டு ரூனா கவி சொல்லும் போது நீங்கள் சொல்லுங்கள் என்ன போய் ரெஸ்ட் எடுப்பேன் இன்னாடி சொல்கிறேன் சொல்லும்போது பின்ன நான் நைட்டெல்லாம் நீங்கள் படுத்துக்கிறீங்க நான் தான் உட்காந்து பண்ணேன் எனக்கு ரொம்ப டயர்டாகுது நான் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ப்ளீஸ்டி நம்ம மறுபடியும் எங்கேயும் போய் சுற்றி பார்க்க முடியாது அப்படியே போயிடுமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நாளைக்கு போல் சொன்னேன் நாளைக்கு வேணாடி இன்றைக்கி போல் ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லி 2 பேரும் கெஞ்சும் போது ஓகே அப்படி சொல்லும்போது அப்போ அவங்க சொல்லுவாங்க ரியா கால் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி இதுக்குடி ரியா கால் ஃபஸ்ட்டு பண்ணோன்னே கேப்பா ஆகிடுறா தடி பார்க்கணும் ப்ளீஸ் எடுத்துகிட்டு பண்ணி தொலைகிறேன். ரியா ஃபோன் போட்டால் ரியா எடுக்க போகிறாரு 3 தடவை அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணும்போது எடுத்துருவேன். எங்கடி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எங்கடி இருக்கிற நான் உனக்கு ஃபோன் போட்டால் ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லடி கண்டினியூஸாக ஒர்க்காக இருந்துச்சு நான் உங்கள்கிட்ட ஃபோன் பேச கூட முடியல அந்தளவுக்கு ஒர்க்கடி அப்படின்னு சொன்னேன். இப்போ எங்கே இருக்கிறன்னு சொல்லிட்டு கேட்கும்போதும் நீங்கள் ஒரு பிளேஸ் சொல்லுவீங்க. சரி ஆக்சுவலி நீ எங்கே இருக்கிற ஆக்சுவலி நான் அங்கே தான் இருக்கிற சொல்கிறியா சொல்லும்போது என்னாடி சொல்கிற அப்படி சொல்லிட்டு நீ சொல்லுங்க இல்லை ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஒரு ஷூட்டிங் விஷயம் வந்துட்டு வந்தேன் பட் அன்எக்ஸ்பெக்டடாக நீ அங்கே இருக்கிற இது எதுக்கு நீ ஒரு மாதிரி டூரில் சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும். இல்லை உன் பாய் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது பாய் ஃப்ரெண்ட் எனக்கு யார் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது வேறு யார் தான் இப்படிலாம் வாய் தந்து சொல்லி வச்சுட்டு அவங்க முன்னாடி அவங்க என்னை பற்றி தப்பாக எடுத்துக்குவாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அங்கேயே நான் வரேன் அப்படின்னு ரியா சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி ரியா வந்துட்டு ஜெயோ ஆக்சுவலி ஆரம் வந்திருப்பாங்க 2 பேர் இருந்தால் கூட தான் வந்துட்டு இந்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ப்ளீஸ் பார்க்குறது வந்துருப்பேன். அப்போ ஆரமே வந்துட்டு ஜெயோவும் பார்த்து ரியா சொன்னாங்க சார் ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க ஆக்சுவலி அவங்களும் இங்கே தான் இருக்காங்க உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க கூட்டின்னு வரலாமா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதில் ஒரு ப்ராப்ளம் இல்லைம்மா கூட்டினோமா சொல்லிட்டு ஆரம் சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார் ஜெயோ சொல்கிறேன் இதுக்கு இல்லை தேங்க்ஸ் இருக்குதுமா சார் ஆக்சுவலி அவங்க இங்கே தான் இருக்காங்க பக்கத்தில் நான் போய் கூட்டின்னு வந்தேன் ஒரு 2 நிமிஷத்துல அப்படின்னு சொன்னேன். நோ ப்ராப்ளம் நீ போமா நாங்கள் அதுக்கு இந்த பிளேஸ்லாம் பார்த்துன்னு இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. நிறையா வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க எங்கே இருக்கிற சொல்லிட்டு நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் அங்கே வந்துட்டு உங்களை ஆக்சுவலி லூனா கவி 3 பேரும் கூட்டு எங்கடி கூப்பிட்டு போகிற சொன்னேன். ஒன்றும் இல்லை வாடி அப்படி சொல்லும்போது நீங்கள் போய் ஜியோ இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டி என் பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை நான் நார்மலாக கேட்டேன். அதுக்கு வந்துட்டு இல்லைனா ஆமாம் இல்லை உன் பாய் ஃப்ரெண்ட் இப்படிலாம் சொல்லி தொலைச்சி வச்சுட்டு நீங்கள் அவங்க முன்னாடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் சொல்ல மாட்டாடி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களை நம்பலாமா இல்லை நம்பக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க மனசுக்கு. இப்போ வந்துட்டு அவங்க இருக்கிற பிளேஸ்க்கு நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. அப்போ வந்து ரியா வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க உங்களை லூனாவை அண்ட் கவியை. ஆக்சுவலி எல்லோரும் வந்துட்டு நல்லா ஆக்சுவலி வந்து கவியும் லூனாவும் பயங்கர ஜோவிலாம் வந்துட்டு ஆரம் கூட ஜியோ கூட பேசுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அவ்வளோ மட்டும் தான் 2 பேர்கிட்டையும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வாயே திறக்க மாட்டீங்க. அப்போ வந்துட்டு கவி சொல்லுவாங்க எங்கே சார் தயாங் அப்புறம் ஜேகே சுகா அப்புறம் சின்னலாம் அப்புறம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இல்லை அவங்களாம் வந்துட்டு செட்டில் இருக்கிறாங்கம்மா அப்படி சொல்லும்போது அவங்களாம் நாங்கள் பார்க்க முடியாது சொல்லிட்டு விடாமல் பேசினே இருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு நீ எதுங்க எங்கடி பிடிச்சிட்டு வந்து
இப்படி பேசுதுங்க, என்னை பற்றி தான் நினைப்பாங்க அப்படி சொல்லிட்டு ரியா வந்துட்டு உங்களை பார்த்து சொல்லும்போது நான் என்ன பண்ணுறது, அவங்க 2 பேரும் அப்படி தாண்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு ஆனால் வந்துட்டு அவங்க தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த பொண்ணுங்க இந்த அளவுக்கு ரொம்ப ஜோவியலாக பேசுறது சொல்லிட்டு ஆக்சுவலி நாங்கள் அவங்கள பார்க்கலாம்னு சொன்னேன். இல்லைம்மா இப்போ நீங்கள் எங்க கூட தானே வரீங்க, அவங்க காட்டுறான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலி எல்லோரும் ஒரே காரில் போகிற மாதிரி தான் இருக்கும். அது வந்துட்டு கொஞ்சம் பெரிய காராக இருக்காங்க இதாக இருக்கிற மாதிரி. அப்போ வந்துட்டு ஜியோ ஆரம்பில் இருக்கிறாங்களா, அப்போ வந்துட்டு இதில் சொல்ல நீ போயிட்டு ஜியோ உட்காதிங்க பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படி சொல்லும்போது அவர் எதாவது உங்களுக்கு எப்படி ஆகிடும், ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து லூனா பார்ப்பீங்களா, ஜியோ வந்துட்டு சண்டை அவங்கள பார்ப்பாரு. என்ன சொல்கிறீங்க அப்படி, அது ஒன்றும் இல்லைங்க, உங்களை தான் பாய் ஃப்ரெண்டாக சொல்லிட்டு அப்போ காலேஜ் டேஸில் இப்போ சொல்லிங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு புதைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இப்போ என்ன பேசுன்னு தெரியாது. உங்களுக்கு லூனா மேலே வரும்ப இருக்கும், பட் காட்டிக்க தான் முடியாது. என் பாடி லூட்டா உங்களுக்கு இருக்குதுடி அப்படின்ற மாதிரி தான் மனசில் வச்சுங்க. அதுக்கு ஜே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுவார். நீங்கள் ஸ்மைலே பண்ண மாட்டீங்க, கீழே குடிச்சிக்கிங்க. இது பார்க்க வந்து ஜே பட்டு என்ன இந்த பண்ண உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணால் கீழே குடிஞ்சிக்கிச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பீங்க. அதுவே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் ஸ்டார்டிங்லே. அப்புறம் நீங்கள் எல்லோரும் போய் செட்டில் ரீச் ஆகிட்டு இருப்பீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் ரொம்ப எம்பாரசிங் ஆகிட்டு இருக்காங்க லூடா சொன்னது. அதனால் நீங்கள் வந்து இறங்கி நான் உங்கள் கூட வரவே மாட்டேன், நீங்களாம் போன பிறகு தான் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுங்க. இதையும் வந்துட்டு ஆரம் வந்துட்டு ஜியோவுக்கு நோட்டீஸ் பண்ணாரு. அப்போ ஆரம்பிச்சப்பாரு எனக்கு அந்த பொண்ணு ஒன்று ரொம்ப விரும்புறது வந்து அப்படி சொல்லிட்டு ஆரம்பி சொல்லும்போது என்னடா சொல்கிறேன் அப்படி இல்லை காலேஜ் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் விரும்புதுன்னா மேபி ஒரு 6 இயர்ஸ் இருக்குது, 6-7 இயர்ஸ் அப்படி சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி ஆரம்பிச்சிடுவாரு. இதை கேட்குற ஜேபுக்கு ரொம்ப வித்தியாசம். ஏன்னா ஃபேன்கெல்லாம் க்ரஷ்ஷாக இருந்தால் கூட வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பட் 6 and 7 இயர்ஸ்னால் இது லாங் ஆச்சு அப்படின்ற மாதிரி தோணும். பட் அவர் எதுவும் பேசிக்க மாட்டார். நீங்கள் வருவீங்க சொல்லி திரும்பி பார்ப்பாரு. ஜேப் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் கூட தான் நான் கடைசியாக தான் வருவேன்ற பேரில் நீங்கள் நின்று இருப்பீங்க. அவர் வந்து அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக இது பண்ணி மாட்டார். அவர் கிட்டே போயிடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு வாடி ஏன் நீங்கள் நிற்கிறேன், நான் வரவே மாட்டேன், இவளுங்க எவ்வளோத்தை வாங்கி விட்டு இருந்து நான் அத்தனை தடவை சொன்னேன் ஜேப் வந்துட்டு என்ன பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி எதையும் ஒளிர வைக்காதீங்கன்னு. ஆனால் கடைசியாக சொல்லிட்டு இப்போ எப்படி போகிறாங்க 2 பேரும் அப்படி சொல்லிட்டு நீ சொல்லுங்க. ஆக்சுவலி அவங்க தப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்கடி, வந்துட்டு நார்மலாக எல்லாம் வந்துட்டு ஃபேன்களும் சொல்கிறது தாண்டி அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லும்போது உண்மை தாண்டி. பட் நான் அப்படி அவரோட ஃபேன்களாக நான் வந்துட்டு அவரை பார்க்கல, அவரோட ஐடலாக நான் நார்மலாக ஒரு பர்சனாக பார்த்தா எனக்கு அவரை பிடிக்கும் அப்படி சொல்லும்போது எனக்கு இது கொஞ்சம் சீரியஸாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போ வந்துட்டு உங்களை பார்த்து சொல்லுவாங்க எல்லாமே ஓகேவா இங்கே பாரு அவங்க ஐடல், அதனால் நம்மளோட டிஸ்டன்ஸ் எப்பவுமே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும், மறந்துடாத அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து ரியா சொல்லும்போது நீங்களும் அப்போ ரியலைஸ் பண்ணுவீங்க ஆமாம் இவ்வளோ கரெக்டாக தான் இந்த ஏன்டா இங்கே வந்து நான் இப்படிலாம் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் சரிடி அப்படி சொல்லிட்டு சரிவா போகலாம் அப்படி சொல்லி, ஏன்னா எனக்கு வேலைக்கு தெரியும் அதுங்க போய்ட்டு அதை கிராட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது சரிவா போகலாம் சொல்லிட்டு போவீங்க நீங்களும். ஆக்சுவலி அங்கே போயிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டு ஜெயேட்டா அப்படி பேசுவாங்க. இதை பார்க்குறீங்க ஐயோ இது நாங்களா கொடுமை, இவளுங்க இப்படி பேசுகிறாங்க மனத்தை வாங்குறாளுங்க போயிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு 2 பேரும் வழிவாங்க. இதை பார்க்குறவங்களுக்கு என்னடி பண்ணுறீங்க, ஏன்னா எதுவும் கேட்க முடியாது எங்கள் முன்னாடி. அதனால் நீங்கள் கூப்பிடுங்க லூனா காஃபி கொஞ்சம் வரீங்களா நான் வரலடி, நாங்கள் இங்கே பிஸியாக பேசினிருக்கோம் ஏன்டி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் பல்ல கடிச்சுன்னு வாயத்துக்கு எதுவும் பேச முடியாத மாதிரி இருக்கும். இதை பார்க்குற ஜிமின் வந்துட்டு ஹலோ அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லுவார். நீங்கள் பார்த்துருக்கு ஹலோ சார் அப்படி சொல்ல ஏங்க சார்லாம் சொல்கிறீங்க, எல்லாரும் எங்களை ஜிம்மின்லாம் கூப்பிட்றாங்க, நீங்கள் தான் சார்னு கூப்பிட்றீங்க, ஏன்னா ஜிம்மினே கூப்பிட்லாம்ல அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லும்போது இட்ஸ் ஓகே சார் நீங்கள் ஏங்க நான் ஆக்சுவலி நீங்கள் என்னோட ஃபேன்களாக இருப்பீங்கன்னு நினச்சிட்டு தான் வந்து பேசுன்னு பார்த்தா நீங்கள் சார்லாம் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஃப்ளட் பண்ண ஆரம்பிக்காரு. பட் இது உங்களுக்கு தெரியுது, ஆனால் உங்களுக்கு கடுப்பாகுது, அவளும் கத்தி பேசி அவங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு கடுப்பாகுது. அப்போ வந்துட்டு கவி சொல்ல அது ஒன்றும் இல்லை ஜிமின், அவள் வந்துட்டு ஒன்லி யார் மேலே ரொம்ப க்ரஷ்னா ஜியோப் மேலே மட்டும்தான், அதனால தான் உங்கள் யாருக்கிட்டே அவள் கண்டுக்க மாட்டேங்கிறான் நீங்கள் பேசுகிறா அப்படி சொன்னோன்னே உங்களுக்கு இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியல. ஜிமின் வந்துட்டு உங்களை பார்க்க ஒரு மாதிரி ஐயோ அதுக்கு நீங்கள் இல்லைங்க நாங்கள் அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலி எனக்கு உங்கள் எல்லாருமே பிடிக்கும், ஜியோப்பையும் சேர்த்து பிடிக்கும் அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நீங்கள் வந்து ரொம்ப பொலைட்டாக சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறது வந்து ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஜிமின் வந்து உங்களே பார்ப்பார் உங்கள் ஃபேஸு. நீங்கள் சொல்லுங்கள் ஏங்க என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படி சொல்லுங்க. இல்லைங்க நீங்கள் நிஜமே ரொம்ப அழகாக இருக்குங்க சொல்லு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல தெரியாமல் ஒரு மாதிரி லுக் கொடுங்க வியடா. இதை வந்துட்டு ஜிமின் பார்த்துட்டு ஏன் இப்படி வியடாக லுக் கொடுக்குறீங்க, ஏதோ தப்பாக சொன்ன மாதிரி ஆச்சு. இல்லைங்க சும்மா தான். அப்போ வந்து ஜேப் சொல்கிறாரு உன் வேலையை போய் பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ நான் என் வேலையை தான்டா பார்த்துங்க என்னது உன் வேலையை பார்த்துருக்கேன், அவன் வேலை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற வேலை ராஜா, நீ இங்கே நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஜிமின் வந்து புரிஞ்சுக்க ஓகே ஜேபுக்கு லேசாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது போகுது இந்த பொண்ணு மேலே, அதனால தான் வந்துட்டு ஏன்னா எந்த பொண்ணு பேசாலும் அவர் கண்டிக்கவே மாட்டார். இப்போன்னு தெரியல உங்ககிட்ட பேசும்போது வந்துட்டு ஏன்டா பேச வர சொல்லி கொஞ்சம் பொசஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இதை வந்து பேலன்ஸ் மெம்பரும் பார்க்குறாங்க, ஏன்னா ஜேவப்பா இதுன்ற மாதிரி தான் அவங்களுக்கு டவுட்டு வருது. பட் வந்துட்டு காட்டிக்க மாட்டாங்க. அப்போ ஹலோ அப்படின்னு மறுபடியும் அவர் சொல்லும்போது நீ வந்துட்டு ஹலோ சார் அப்படி சொன்னேன். ஏன் சார்னு சொல்லுங்க, நேம் விட்டே கூப்பிடு அப்படி சொன்னேன். இட்ஸ் ஓகே சார் அப்படி சொல்லுங்க. இல்லை பரவாயில்ல என் பேர் சொல்லி கூட நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஓகே ஜெயோ அப்படி சொல்லி இதுவாக சொல்லுங்க. இங்கே வந்துட்டு கவி
கவியலூனாவும் பேசுகிறாங்க எல்லாம் பேசினே இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க எல்லாருக்கும் தலைவலி கூட வந்துடும் அந்த அளவுக்கு. அப்போ கூட முடியவே மாட்டாங்க. இதை பார்க்க நீங்கள் வந்துட்டாங்க வேகமாக போய்ட்டு அவங்க 2 பேரும் பிடிச்சி எக்ஸ்கியூஸ் மீ ஒன் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு ஏன்டி இப்படி பண்ணுறீங்க சொல்லி இழுத்து வந்து நீங்கள் கேட்பீங்க. என்னடி பண்ணுறேன் பேசுகிறேன் 2 பேரும் அவங்களுக்கு தலைவலியே வந்துடுச்சு. அவங்க முகத்தெல்லாம் பார்த்து ஏடி நீ பேசுகிறதே சொல்லி டார்ச்சர் பண்ணிவிட்டு அப்படி சொல்லிட்டு ஏன் வந்துட்டு தயவே செஞ்சு உங்களை கூப்பிட்டு வந்ததுக்கு என் வேலைக்கு ஏதாவது என்னது வீட்டு வச்சுட்டு போயிடாதீங்க தாய்ங்களே அப்படி சொல்லும்போது ஏன்னா யாரும் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து ஐடல் கிட்ட பேசக்கூடாது. பட் நான் தாண்டி ரிக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். கடைசியாக வேலைக்கு ஏதாவது வள வச்சிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ கவி வந்துட்டு லூனா சொல்லி சேர்த்து நாங்கள் எதுவும் பண்ணல, நாங்கள் ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போய்ட்டு அப்படி நிறைய எக்ஸைட்மெண்ட்டில் போய்ட்டு 2 ஹவராக பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 ஹவரா எனக்கு என்ன 2 நிமிஷமாக தான் இருந்துச்சு. நீங்கள் அவங்க 2 பேர் சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு ஐயோ இதுங்களை எதுக்குறா கூட்டணும் வந்தேன் ஏன் கூட ஏன்டா வந்துச்சுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்குலாம் இங்கே வந்தேன் அப்படின்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு தலைவலிக்கிற மாதிரி இதை அப்படியே சொல்லணும் தலைவலிக்குது அப்படி சொன்னேன். ஆமாண்டி அப்போ லூனாவும் கவி சொல்லுவேன் ஏன்டி என்ன அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லாடி ஆக்சுவலி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கேட்க அப்புறம் ஏன் சொல்ல என்ன கிளம்புறேன் ஆக்சுவலி இங்கே ஸ்டே பண்ணுறேன் என் கூட ஆக்சுவலி இங்கே வந்து எங்களுக்கு ரூம்லாம் கொடுத்துருக்காங்க நீ அங்கே ஸ்டே பண்ணிக்க ஆக்சுவலி நான் உன்னை நாளைக்கு வெளியெல்லாம் கூட்டின்னு போகிறேன் அதெல்லாம் முடிச்சுன்னு அதுக்கப்புறம் நீ கிளம்பு அப்படின்னு சொன்னேன். இல்லை ஆக்சுவலி அங்கே இருக்க எனக்கு இங்கே நேரத்தில் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி இது வர அவனுக்கு தலைவலிக்கு மாதிரி காஃபி நான் போய் எடுத்துன்னு காஃபி வாங்கி வரேன். இங்கே வந்துட்டு ஒரு ஷாப் இருக்கும் அங்கே இதுக்குள்ளே யார் இருக்கு என்ன திங்ஸ் வைப்போ அது வாங்கிக்கலாம் அப்படி சொன்னேன். அப்போ வந்துட்டு லூனாவும் கை சொல்லி இல்லை எனக்கு பசிக்கிற சொன்னேன். சரி நீ வா நான் சாப்பாடு போயிட்டு சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்து எனக்கு வேணாம் சாப்பாடு எனக்கு காஃபி மட்டும் வாங்கி வா நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு இப்படி நிற்பீங்கன்னா இப்போ எல்லா மெம்பரும் சாப்பிட்டுக்கு வாங்க அப்போ வந்துட்டு நம்ம போயிட்டு மறுபடியும் நம்மளும் பேசுகிற மாதிரி ஆகக்கூடாது நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ரீசன்னா உங்களுக்கு நல்லா புரியுது அவர் ஒரு ஐடல் ஓகேவா. நம்ம வந்து ஒரு நார்மல் பர்சன் சும்மா தேவையில்லாத வந்துட்டு என்னது லவ் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் ஆசையை வளர்த்துக்கும் தேவையில்லாமல் கஷ்டப்படக்கூடாது இந்த விஷயம் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க அதனால தான் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் இப்படி சொன்னீங்க. அப்போ வந்துட்டு எல்லா இடமும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இருப்பாங்க இவங்களும் வந்துருப்பாங்க. அப்போ வந்து ஜே வந்து கூப்பிட வர்றியாவே எங்கே இன்னொரு ஃப்ரெண்டை காணும் சாப்பிட்றதுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு இல்லைங்க ஆக்சுவலி அவளுக்கு பசிக்கிறேன்னு சொல்லிட்டா காஃபி மட்டும் என்ன தலை வலிக்குதுன்னு சொன்னால் அதே சரி காஃபி வாங்கி போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்கிறாங்க சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை ஆக்சுவலி அங்கே அவுட் சைடு ஒரு பிளேஸ் இருக்குது இல்லை கார்டன் மாதிரி அங்கே தான் உட்காந்து இருக்கா அப்படி சொல்லிட்டு யா சொல்லுவாங்க. சரி சொல்லி ஜோயப் வந்துட்டு அவர் சாப்பிட்டு மேய்ச்சிடுவார். இதை வந்துட்டு இவங்கெல்லாம் பார்ப்பாங்க இது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன வேலை இருக்குது நான் வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படி சொன்னேன். அப்படி வந்து ஜோயப் சொல்லும்போது இதை வந்துட்டு ஜிம்மினும் வந்துட்டு ஆரம்பம் நல்லா நோட்டீஸ் பண்ணுவாங்க. பார்த்தா காஃபி வாங்க போய் அப்போ யாரும் நினைப்பாரு இல்லை சாப்பிட்றதுலேயும் காஃபி வாங்குறான்னு சொல்லிட்டு பட் எதுவும் கேட்க மாட்டாங்க யாருமே. அப்புறம் எல்லாம் காஃபி வாங்கி கார்டன் கிட்ட தான் போவாங்க. ஆக்சுவலி அங்கே ஒரு கார்டன் மாதிரி இருக்குது நீங்கள் உட்காந்துருப்பீங்க அதெல்லாம் இது பார்க்கக்கூடாது ஐ மீன் நீங்கள் வந்துட்டு ஃபோனை பார்த்துன்னு இருப்பீங்க. அப்போ வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லும்போது நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க பார்த்தா ஜே ஆக்சுவலி நான் உங்கள் பேரை கேட்கவே மாதிரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மாயா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் காஃபி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை சார் ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறேன் நான் தான் கொஞ்சம் நேரத்தில் சொன்னேன் என்ன சார்னு கூப்பிடாது ஜே அப்படின்னு கூப்பிடுறேன் மறுபடியும் என் சார்னு கூப்பிட்றேன்னு கேட்கும்போது இட்ஸ் ஓகே சார் தயவு செஞ்சு எனக்கு ஜே அப்படின்னு கூப்பிட முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது சரி ஜெயோப் அண்ட் எனக்கு வேணாம் என் ஃப்ரெண்ட் வாங்கி வந்து தரேன் சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது இட்ஸ் ஓகே என்னையும் உங்கள் ஃப்ரெண்டை ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோப் வந்து கேட்பாரு. இன்னும் உங்களுக்கு இப்போ என்ன சொல்லுன்னு தெரியல தேங்க்யூ ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வாங்கிக்கிங்க. அப்போ அவரும் வந்துட்டு காஃபி கொடுத்துட்டு ரிட்டன் போயிடுவார். போயிட்டு அப்போ வந்துட்டு லூனா அண்ட் கவி நீங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. ரியா வந்துட்டு உங்களுக்கு ஜெயப் காஃபி வாங்கி கூட தெரியாமல் அவங்க வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் காஃபி வாங்க போயிருப்பாங்க. அப்போ ஜெயப் வந்துட்டு அவங்க 2 பேரும் பார்த்து கேட்பாரு மாயாக்கு எனக்கு பிடிக்குமா என்ன அப்படி சொல்லிட்டு அப்போ அவங்க 2 பேரும் வாயத்து சொல்லுவாங்க உங்களை காலேஜ்லேருந்தே பிடிக்கும் உங்கள் மேலே பயங்கர க்ரஷ் எல்லாருக்கும் நீங்கள் தான் அவங்களோட பாய் ஃப்ரெண்டு ஹஸ்பண்டு லைஃப் பார்ட்னர் இதெல்லாம் சொல்லி திரும்பி இருந்தா அப்படி சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோடனே இது கேட்குற ஜெயப்புக்கு என்ன தெரியல ஒரு மாதிரி ஆகும். அப்புறம் இதெல்லாம் எதுக்கு சார் நீங்கள் எதுக்கு ஜெயப் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 பேர் கேட்கும்போது இல்லைம்மா சும்மா தான் கேட்குறேன் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு அதுக்கப்புறம் அவர் போயிடுவார். இந்த விஷயத்துமே உங்களுக்கு தெரியாது நீங்கள் அப்புறம் காஃபி குடிச்சுருப்பீங்க. அப்போ வந்துட்டு சொல்லி ஏதிரி காஃபி அப்படி சொன்னேன் ஜியோ போய்ட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன். என்னது அப்படி சொல்லிட்டு அப்போ ஷாக் ஏன்டி இவ்வளோ ஷாக் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லடி ஜியோ நார்மலாகவே வந்துட்டு எந்த பொண்ணுகிட்டையும் பேச முடியாது இது ஃபேன்கள் வந்தால் கூட வெறும் ஸ்மைல் பண்ணியே இது பண்ணி ஜாஸ்தி பேசுகிறத விட அவர் இந்த மாதிரிலாம் யாருக்கு வாங்கி வந்து கொடுக்க மாட்டார். இல்லை உனக்கு வாங்கி வந்திருக்காரு அதுதான் ஆச்சரியமாக சொல்லும்போது ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கல ஒரு அந்த ரீசனால் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ஏன்னா ஒரு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபேன்களாக மட்டும் தான் பார்க்குறாங்க சும்மா நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கூடாது சொல்லிட்டு அதுக்கு வந்து சரி ஏன்டி சாப்பிடல சொன்னேன் எனக்கு பசிக்கலடி நான் இங்கே வந்து கிளம்புன்னு ஆசைப்பட்றேன் என்ன அனுப்பி ஏன்டி சீக்கிரமா அப்படின்னு சொல்லி ஏன்டி வந்ததே இன்றைக்கி தான் இன்றைக்கி கிளம்ப போறியா ஏன் இன்றைக்கி வரல நான் வந்து 1 வீக் மேலே ஆகுது வேலை சாவடிச்சிட்டானுங்க நான் படுத்து தூங்கலை வேலை தெரியுமா நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணி என் கண்ணெல்லாம் வலிக்குதுடி அப்படி சொல்லும்போது சரிவா உனக்கு ரூம்க்கு கொடுக்க இப்போ அங்கே ரெஸ்டடு அப்படி சொல்லிட்டு
ரூம்க்கு கொடுப்பாங்க. அது மட்டும் ரியா அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இதாண்டி ரூம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்க நான் பார்த்துக்கலாம். சரி அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு வரேன்னு கொஞ்சம் நேரத்தில் அப்படி சொல்லிட்டு ரியா போயிடுவாங்க. நீங்கள் எப்பா சாமி நான் படுத்தா நீங்கள் போய் படுத்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்களை தேடி வர சாப்பாடாக முடிச்சுட்டு வந்து நீங்கள் காலில் உட்காந்து சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்போ ரியா கூப்பிட்டு எங்கே உன் ஃப்ரெண்ட் மாயா அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லை ஆக்சுவலாக ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அதான் தூங்க போயிட்டான். எங்கே அப்படி சொன்னேன் என் ரூமில் தான் சொன்னேன். ஏன்னா அங்கே எல்லா ஸ்டாஃப்லாம் வந்து ரூம் கொடுத்துருப்பாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் போய்ட்டு வர சைலண்ட்டாக. ஆக்சுவலாக அவர் உங்களை பக்கம் தான் வராது. நீங்கள் தூங்கினீங்க கது வந்து தட்டுவார். ஃபஸ்ட்டு வந்து மெதுவாக தான் தட்டுவார். நீங்கள் தெரிக்க மாட்டீங்க நீங்கள் அந்தளவுக்கு தூங்குறீங்க. மறுபடியும் ஜோர் தரும்போது ஓகே யாரா சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா ரியா சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஷார்ட்ஸாக போட்டுருவீங்க. ஒரு சின்னதாக பனியன் அண்ட் ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்போ நீங்கள் வந்து சொல்லுறியா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கது திறந்துட்டு பேசுங்க முகத்தை பார்க்காமலே. இது அப்போ ஜிஎஃப் சொல்லுவாங்க மயா ஆக்சுவலி நீ வேறு ட்ரெஸ் போட நல்லாயிருக்கும் தோணுது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்போ தான் கருதவே பார்ப்பீங்க. ஜிஎஃப் உங்களுக்கு ஒரு மாதிரி சாரி அப்படி சொல்லிட்டு இங்கே டோர் க்ளோஸ் பண்ணுற பேரில் அவர் காலில் இடிச்சிருக்கீங்க. அவர் ஐயோ அப்படின்னு கற்றுவார். அப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு சாரி சார் ஆக்சுவலி காலில் அடிப்பட்டு சொல்லிட்டு கேட்பீங்க. இல்லை பரவாயில்ல இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வெளில இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடுறீங்க நிறைய இது ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இட்ஸ் ஓகே சார் உங்களுக்கு ஆக்சுவலி பயங்கரமாக அது இடிச்சு கொஞ்சம் ரத்தமே வர ஆரம்பிச்சிடும் ஜேப்க்கு. நீங்கள் பரவாயில்ல உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை ஜேப் பரவாயில்ல பார்த்து இல்லை வாங்க சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் உட்கார வச்சுட்டு ஒரு நிமிஷம் சார் சொல்லிவிட்டு ஆக்சுவலி நீங்கள் வாஷ்ரூமில் போய்ட்டு வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி வருவீங்க. வந்துட்டு அப்புறம் அவருக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்துட்டு அங்கே ஆல்ரெடி இருக்கும் எப்பயுமே ரியா ரூமில். அதை எடுத்துகிட்டு நீங்கள் அவருக்கு வந்துட்டு காலில் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் அந்த பிளட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பஞ்செலாம் வச்சு கொஞ்சம் கட்டு போட்டுருப்பேன். ஆக்சுவலி இது என்னென்னா இந்த மீடியாக்காரங்களாம் வந்துருப்பாங்களே இந்த மாதிரி செலிபிரிட்டியை பற்றி எழுதுறது இதெல்லாம். ஆக்சுவலி அங்கே ஒருத்தவங்க வர்றவங்க வந்துட்டு இது ஏதோ சவுண்டு வருதே சொல்லிட்டு அப்போ இவர் இடிச்சுன்னு இருப்பாங்கல்ல. அப்போ அவர் கற்றும்போது பார்த்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அவர் கையை பிடிச்சி உள்ளே கூட்டின்னு போயிருப்பீங்க. இதை வந்துட்டு அவங்க தப்பாக நினச்சிருப்பாங்க. ஓகே இது ஜியோக்கு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க இதை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த பக்கிங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்துட்டு உங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் அவர் கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஷார்ட் ட்ரெஸ் போட்டுருப்பீங்க. ஓகே அவங்க நினச்சிடும் ஓகே பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் தான் அவங்க முன்னாடி தான் கொஞ்சம் ஷார்ட்டெல்லாம் போட்டுருக்காங்க சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அவருக்கு இந்த மாதிரி பண்ணுறதுலாம் அவர் உங்களை தான் பார்த்து இருப்பார். ஆக்சுவலி நீங்கள் பார்க்கும்போது உங்களை பார்க்காதவே அந்த பக்கம் திரும்பிடுவார். அப்புறம் வந்து சாரி சார் ஆக்சுவலி தப்பு எந்த தான் நான் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை தப்பு எந்த தான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபோன் வரும் வேறு யாரெல்லாம் ஆரம் தான். அப்போ ஆரம்பிக்க எங்கடா இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ரியா ரூமில் இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீ அதை ரியா ரூமுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி இல்லை மாயா வந்துட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்க்க வந்து என்னடா பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு. ஏன்னா இங்கே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்களா தெரியாமல் வந்துட்டு எதாவது ஃபோட்டோ கிட்ட எடுத்தாங்களா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னேன். இல்லைடா சும்மா தான் பார்க்க வந்தேன். சரிவா அப்படி சொன்னேன். இல்லைடா காலில் அடிபட்டுருச்சுன்னா இப்போ நடக்க முடியலடா அப்படி சொல்லும்போது என்னடா அடிபட்டுச்சு புரியல எனக்கு அப்படின்னு இல்லை ஆக்சுவலி மாயா டோர் க்ளோஸ் பண்ண போகும்போது தெரியாமல் காலில் பட்டுருச்சு அதனால எனக்கு கொஞ்சம் ப்ளீடிங் ஆகிடுச்சு. அவங்க தான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னேன். ஃபாரம் சொல்லுவார் ஏன்டா அப்படி ஆச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியது நான் வந்து கூட்டு வந்திருப்பேன்ல அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை தெரிஞ்சிடும் இப்போ ஒரு நிமிஷம் நீ அங்கே தானே வரேன் சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஒரு பார்த்தா 2-3 ரிப்போர்ட்டர் வந்துட்டு அந்த யார் நீங்கள் இருக்கிறீங்களா ரியா ரூமில் அதுக்கு வெளில நின்று இருப்பாங்க. இதை பார்க்குற ஆரம்புக்கு இங்கே எதுவோ நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு வந்த ஆரம்பு கூட மறுபடியும் திரும்பிட்டு ஜெயோ நான் சொல்கிறத கேளு நீ அந்த ரூம்லேருந்து வெளில வராத ஏன் ரிப்போர்ட்டர்லாம் அங்கே தாண்டா இருக்கிறாங்க அந்த ரூமுக்கு வா சொல்லி 2 பேர் ஆக்சுவலி நீ அந்த ரூமுக்குள்ளே போகும்போது யாராவது பார்த்தாங்களா உங்களை அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது தெரிலடா இன்னொடா தெரில சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பு கேட்டு சரி அப்புறம் ஃபோனை வச்சுட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாரு தயவு செஞ்சு வந்துடாது ப்ளீஸ் ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் 2-3 பேர் இருக்கிறாங்க நீ சும்மா தான் போயிருப்பேன் பட் ஆனால் பார்க்குறோம் கண்ணுக்கு வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும் அதனால் அங்கே ஃபோன் வந்தால் என் ஃபோன் வந்தால் மட்டும் வேறு எதாவது வந்தால் கூட எடுக்காது அப்படின்னு சொன்னேன். சரிடா சொல்லுவேன் சொல்லிட்டு ஜெயோஃப் வந்துட்டு சைலண்ட் ஆகிடுவார். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க என்னாச்சு ஜெயோஃப் அப்படி சொன்னோன்னே இல்லை ஆக்சுவலி அவுட் சைடு வந்துட்டு ரிப்போர்ட்டர் இருக்கிறாங்களாம். இப்போ நான் வெளில போனால் ஆக்சுவலி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க தப்பாக எடுத்துக்கல நான் இங்கே கொஞ்சம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கேட்கும்போது இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஆக்வர்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ரூமில் அது ஒரு மென் கூட இருக்கிறது வந்துட்டு யாருக்கதான் கொஞ்சம் இதாகுதுல்ல அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. அது வந்துட்டு ஜேவுக்கும் புரியுது அவருக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது ஏன்னா வெளிலையும் போக முடியாது. அப்போ நீங்கள் இல்லை நான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தாயே போயிடாது அப்படி தான் இயற்கை நான் உள்ளே இருக்கிறேன் நீ பொண்ணு வேறு மாதிரி ஏன் என்ன வேறு மாதிரி சொல்லி நீங்கள் கேட்கும்போது இது சரியான மக்கா இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு கேட்குதா இல்லை தெரியாமல் கேட்குதா அப்படின்ற மாதிரி தான் மனசில் நினைப்பாரு. இல்லைம்மா நீ போகாது ப்ளீஸ் அப்படி சொல்லும்போது சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரியாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னோன்னே ரியாவுக்கு டென்ஷன் ஆகும் என்னடி நடக்குது அப்படின்ற மாதிரி ஆரம் வந்து ரியா பார்த்து இந்த மாதிரி எல்லா விஷயம் நினச்சி தயவு செஞ்சு நீங்கள் கூட போயிடாதீங்க முக்கியமாக கவியில் உணவாங்க விட்டுறாதீங்க அப்படி சொல்லுவோம். அப்போ அவங்களும் இதை புரிஞ்சுக்கிறாங்க சீரியஸ்னஸ் வந்துட்டு. பட் அப்போ தான் லூனா கவியும் ஆரம் பார்த்து ஒரு விஷயம் கேட்பாங்க. சரி இதெல்லாம் ஓகே பட் எதுக்கு ஜெயோ வந்துட்டு மாயா பார்க்க ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆரம்பிட்டே இருக்காது எனக்கு நம்ம தெரியும் அவனை தான் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு ஆரம் சொல்லுவார்.
அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களும் வெயிட் விட்டுவாங்க. ஆக்சுவலி ஆரம் அடிக்கடிக்கு அந்த சைடு போயிட்டு வருவார். பார்த்தா அந்த ரிப்போர்ட்டர் நகரவே மாட்டான். யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்துப்பாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து நகரவே மாட்டார். நகரமாக அங்கேயே இருப்பார். பேலன்ஸ் 2 பேர் இருந்தால் கூட போயிடுவாங்க. இவர் போயே இருக்க மாட்டார். இதை பார்க்குற ஆரம் கொடுத்துட்டு என்னடா நடக்குது, இந்த மனுஷன் மட்டும் அவன் நகராமல் இங்கே இருக்கிறான். ஒரு வேளை ஜெயோ உள்ளே போகும்போது பார்த்தானா என்னன்னு தெரியலையே, போச்சு இது வந்துட்டு பெரிய விஷயம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பயப்படுவார். அதுக்கப்புறம் அவனும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவனும் வந்து இவ்வளோ 5 மணி நேரமாக வெயிட் பண்ணுவார். நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி தான் அவங்க 2 பேரும் வாங்கிச்சு பேசிக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஒரு சைடு போய் உட்காந்துருப்பீங்க, ஒரு சைடு போய் உட்காந்துருப்பாரு. அவனும் ரிப்போர்ட்டர் பார்த்துட்டு ஓகே இதுக்கு மேலே வரமாட்டாங்க, இது எப்போ வந்து அப்புறம் எப்போ பேட்டி இருக்கு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஆரம் பார்த்து சாமி போனாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கழுத்து தட்டும்போது அப்போ வந்துட்டு நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுங்க ஜே பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. என் ஜே போய் போக சொன்னேன், இல்லை உட்காந்துருக்காரு சொல்லிட்டு நீங்கள் காட்டுவீங்க, என் சாரி மாதிரி வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜியோக்கு வந்துட்டு இந்த மாதிரி காலில் அடிபட்டுக்குது, அவரால் கொஞ்சம் நடக்க முடியல அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்க சொல்லி இட்டுன்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் லூனா வருவேன். ஆக்சுவலி வந்து லூனா வந்துட்டு இந்த இடத்துல இந்த அடி பண்ணீங்க 2 பேர் என்ன சிறப்பிச்சு அப்படி சொல்லி நீங்கள் சொல்லும்போது நான் தப்பாக நான் அதை சொல்லி ஏதாவது பேசினே அடி அப்படி சொல்லி கேட்க வந்தடி. ஏன்னா நீ தான் சொல்ல அடிக்கடிக்கு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. அந்த இடத்துல கேட்ட நீ வேறு தப்பாக எடுத்துக்காதடி அப்படின்னு சொல்லும்போது சாரி நான் அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அதெல்லாம் விடு என்னாச்சு, இல்லை ஆக்சுவலி அடிபட்டுருச்சு இந்த மாதிரி, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை அவங்க இதுக்கு ஏன் ரூம் வந்தாருன்னு அப்படி சொல்லிட்டு நீங்களும் இதே கொஸ்டினை வந்துட்டு ரியாவை பார்த்து லூனாவை பார்த்து கேட்கும்போது கவி வந்துட்டு ஒருவேளை அவருக்கு ஒன்றும் பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க என்ன விளையாடுறியா, அவர் பெரிய ஐடல் ஓகேவா, என்னை வந்துட்டு ஜஸ்ட் இன்னைக்கு தான் பார்த்தாரு, அதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு பிடிச்சிருமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் இருக்காது வேறு ஏதாவது ரியா இருக்கான்னு நினச்சிங்க இங்கே வந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிங்க. பட் ரியாவுக்கு தெரியுமே இது ரியா இருக்கிறா சொல்லிட்டு வரவே இல்லைன்னா அவர். ஆனால் பட் இப்போ ரியா எதுவுமே பேசிக்க போக மாட்டாங்க. ஏன்னா அது பேசினா ஏதாவது குழப்பம் வந்து பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சரி வாங்க படுத்துக்கலாம் சொல்லிட்டு ஒரே ரூமில் தான் நீங்கள் 4 பேருமே படுத்துக்குங்க. காலையிலங்காட்டியும் ஒரு 5 மணி இருக்கும் ஒரே சவுண்டு யாருது ரியா ஃபோனுக்கு, ஏன்னா ஃபோன் வந்துன்னே இருக்கும் 5 மணிக்கே ஃபோன் வந்துருக்குதே சொல்லிட்டு அப்போ தான் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ யார் பேசுறது அப்படின்னு சொன்னேன். நான் ஆரம் பேசுகிறேன் சொல்லாரு. சொல்லுங்கள் ஆரம் சொல்லுங்கள் சார் அப்படி சொல்லுவாங்க. ஆரம் சொல்லிட்டு நீ இது பார்த்தியா சோஷியல் மீடியா அப்புறம் ஃபோன் எடுத்து நியூஸ் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன நியூஸ் சார் அப்படின்னு சொன்னேன். என்ன நியூஸாக போய் ஓப்பன் பண்ணி பாருமா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் ஜியோ பக்கம் எப்படி போயிருப்பீங்களா, அது நீங்கள் 2 பேரும் அண்ணா பார்க்க க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ. இதை பார்க்குற கேட்கும் மண்டை வலிக்கும், எது நடக்கணும்னு நினச்சோம் அது நடந்துருச்சு. இந்த ரிப்போர்ட்காரனுக்கு வேறு வேலை இல்லையா சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஒரே பரபரப்பு. ஆக்சுவலி பிரபலமான ஐடியல் ஜியோவுக்கும் யாரோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சீக்ரெட் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவர் இருந்திருக்கான்னு சொல்லி என்னென்னவோ பத்திரிக்கை உங்களுக்கு இதை பார்த்து கஷ்டமாயிடும், என்னடா வம்பு அப்படி சொல்லிட்டு உங்கள் முகமே ரொம்ப சேட் ஆகிட்டேன். லூனாவும் அப்புறம் வந்து கவி வந்துட்டு ஆக்சுவலி அதெல்லாம் அவங்க என்ன பைத்தியக்காரங்க எழுதியிருக்காங்க நீ அப்படி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்தவங்க உங்களுக்கு கண்ணெலாம் கலங்க ஆரம்பிச்சிடும். என்னடா பண்ணுறது இந்த மாதிரி அதுக்கு தான் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு தான் ரியா நான் சொன்னேன் நான் கிளம்பிடலாம் சொல்லிட்டு ஏன்டி நீங்கள் நிற்க வச்சு அப்படி சொல்லும்போது ரியா வந்து சாரிடி இப்படிலாம் தெரியாது எனக்கு அப்படி சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா வெளியிலையும் போக முடியாது, நீங்கள் போனால் எல்லோரும் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த விஷயம் உங்கள் ஃபேமிலி வரைக்கும் போயிடும். அப்புறம் உங்கள் அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து சொல்லுங்கள். சரி விடு மேம் ரிப்போர்ட் கார்டுங்க தப்பாக தான் எழுதுவாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ணிக்காத நீ கிளம்பி இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லுங்கள். ஆக்சுவலி உங்கள் அம்மா உங்கள் அப்பா 2 பேரும் நல்லா உங்களை புரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்கள நம்புறாங்க நம்ம பொண்ணு அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு. இதை நினைக்கும் போது உங்களுக்கு அழுதான் வரும். ஏன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டேன் இப்போ ஆஃபீஸ்க்குலாம் எப்படி போகிறதுன்ற மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் கிளம்புறேன் ரியா அப்படி சொல்லி நீங்கள் சொல்லும்போது என்ன எப்படி போவ அப்படின்னு சொன்னேன். அப்போ லூனா என் கவி சொல்லுவாங்க இல்லை நாங்கள் எப்படியாவது போகிறோம் பட் இங்கேருந்து போக விரும்புகிறோம் அப்படி சொல்லிட்டு அப்போ வந்துட்டு கதவு தட்டு மாதிரி சவுண்ட் கேட்கும். பார்த்தா யாருன்னு பார்த்தா ஆரம் தான். ஆக்சுவலி நான் கொஞ்சம் பேசணும் மாயிக்கிட்ட அப்படி சொல்லிட்டு ஆரம் சொல்லும்போது சார் நீங்கள் என்ன பேசுறது ரியா கேட்பாங்க. அதுக்கு ஆரம் வந்துட்டு ப்ளீஸ் மேம் சொன்னேன். அப்போ சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு ஆரம் சொல்லுவார் இங்கே பாருமா நீ போ பட் எனக்கு ஒரே உதவி பண்ணிட்டு போய் என்ன சார் நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 ரிப்போர்ட்காரங்க வந்துட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி எனக்கு அவருக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை ஆக்சிடென்ட்லாம் இந்த மாதிரி கால் அடிபட்டுருச்சு அதனால தான் வந்துட்டு நான் இது பண்ணேன் மற்றபடி எனக்கு அவருக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுமா. இல்லை வந்துட்டு எங்களோட டீமோட பேரே கெட்டு போயிடும் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் யோசிக்கிறாரு. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தீங்களா அப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஃபோட்டோ எடுப்பாங்க. இதை வந்துட்டு அவர் யோசிக்கவே இல்லை. அப்போ ரியா வந்துட்டு சார் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா இல்லையா, இப்போ இவ கொடுத்தால இவளை வந்துட்டு ஃபோட்டோலாம் கம்ப்ளீட்டாக எடுப்பாங்க. ஏற்கனவே வந்துட்டு அதில் வந்து சரியாக தெரியல முகம் அந்தளவுக்கு. பட் இவ பேட்டி கொடுக்கும்போது அவன் முகம்லாம் தெரியும், இதனால் அவள் லைஃப் பாதிக்கப்படும் உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா அப்படி சொல்லிட்டு
ரியா கோமாரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க, யோசிக்காமல் கொஞ்சம் கூட. ஏன்னா இதை பார்க்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஃப்ரெண்டு வேலையே போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு பசங்க இப்படி பேசுகிறாளே சொல்லிட்டு. அப்போ கவி லூனாவும் அதை தான் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன உங்கள் பக்கம் உங்கள் டீம் பக்கம் மட்டும் யோசிக்கிறேன், எங்களை பற்றிலாம் யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் வேணா நான் ரிப்போர்ட் யாரோ ஒருத்தவங்கன்னா மட்டும் கொடுக்குறேன், பட் நான் என் ஃபேஸெல்லாம் காட்ட மாட்டேன், அப்படி மட்டும் அப்படின்னா மாஸ்க்லாம் போட்டுன்னு சொல்லிடுறேன் அப்படி சொல்லும்போது, சரிம்மா அப்படி சொன்னோன்னே, சரி அப்பா சொல்ல நானும் கூட இருக்கிறேன், அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒன்று ஃபேஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி எடுக்க விட மாட்டேன் சொல்லிட்டு, நீங்கள் மாஸ்க்கு ஃபுல்லு கவர் பண்ணி கிளாஸ்லாம் போட்டு தான் பேசுவீங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் கேட்பாங்க, நீங்கள் தான் உங்களுக்கு அவருக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லையா, அப்போ கிளியராக மக்களை காட்டிட்டு நீங்கள் பேசலாம், இல்லை எதுக்கு இதெல்லாம் போட்டு பேசுகிறீங்கன்னு பாயிண்ட்டாக கேட்குறாங்க. ஆனால் பட் உங்ககிட்ட தான் பதில் இல்லை, நீங்கள் ஒரு 15 நிமிஷம் கொடுப்பீங்க இன்டர்வியூ கொடுத்துட்டு விட்றா சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்கள் வந்துட்டு நீங்கள் லூனா கவி அண்ட் ரியா 4 பேரும் வந்துட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சி நீங்கள் வந்து பின் சைடு போவீங்க, முன் சைடு போனால் போட்டு நிறைய பேர் வந்து நிற்பாங்க, ஆனால் நீங்கள் பின் சைடு வந்து டாக்ஸி வர வச்சு ஆக்சுவலி நீங்கள் 4 பேரும் போயிடுங்க. ஏர்போர்ட் போயிட்டு பிறகு அப்போ கூட நீங்கள் மாஸ்க் போட்டு தான் இருப்பீங்க. சாரி டி ஆக்சுவலி நான் வர சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரியா சாரி கேட்கும்போது, ஆக்சுவலி இது எல்லாம் நடந்து ஒரு ஆக்சிடென்ட், நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடுவீங்க. அண்ட் லூனா என் கவி வந்துட்டு ரியாவை ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எங்களையும் வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்ட் மாதிரி பார்த்ததுக்கு அப்படி சொல்லும்போது, நீங்களே என் ஃப்ரெண்டு தான் இதுக்கப்புறம் சொல்லிட்டு ரியா சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஹக் பண்ண மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்க வந்து நம்ம எவ்வளோ பெரிய கெட்ட பேர் இல்லைன்னு. அப்போ நீங்கள் ஹக் பண்ண போகும்போது ரியா நினச்சிக்கோங்க, ஓகே நம்ம மேலே கோமாக்கிறான்னு. நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் ஓடி வந்து ரியாவை ஹக் பண்ணிட்டு, சாரி டி ஏதோ கவனத்தில் ஹக் பண்ணாமல் போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டேன், சாரி உன் வேலைக்கு என்னால் தொந்தரவு வந்துடுச்சுல அப்படி சொல்லி நீங்கள் சாரி கேட்பீங்க. அதுக்கு ரியா சொல்லுவேன், இல்லடி எல்லா தப்பு இருந்து தான் அப்படி சொல்லும்போது, யார் மேலேயும் அந்த தப்பு இல்லை, வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு கவி கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு டைம் ஆகிடுச்சு, ஃப்ளைட் வந்துட்டு எடுத்துருவாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, சரி பார்த்துப்போம் அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லுவாங்க. அப்போ நீங்களே வந்துட்டு இந்தியா ரீச் ஆகிடுவீங்க. பிரச்சனை என்ன வந்துட்டு உங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு பயமாக இருக்கும், ஏன்னா உங்கள் ஃபோட்டோலாம் வந்துருக்குல்ல, அதில் அஜய் கூட வந்துட்டு பிரச்சனைனா அந்த ஃபோட்டோ கொஞ்சம் ப்ரெல்லாக இருக்கும், அதில் உமக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது, பட் நீங்கள் பயப்படுவீங்க. அதுக்கு வந்துட்டு லூனாவும் வந்துட்டு கவி சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. 2 மந்த் அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து நார்மலாக ஆகிடுவீங்க, வேலைலாம் பார்க்க நார்மல் ஆஃபீஸ் வேலை பார்த்துக்கணும். லூனா அப்புறம் வந்துட்டு கவி கூடலாம் பேச ஆரம்பிச்சு, அது நார்மலாக எப்பயுமே பேசுகிற மாதிரி. அப்போ உங்களுக்கு ஃபோன் வரும் உங்கள் வீட்டில் இருந்தால், அப்போ உங்கள் அம்மா தான் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நீ வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி வரா வீட்டுக்கு, இன்றைக்கி அப்படியே ரஜா சொல்லிட்டோம் ஆஃபீஸில் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஏம்மா அப்படி சொல்லுவது, இல்லைடா ஆக்சுவலி உன்னை பொண்ணு பார்க்க வராங்க அப்படி சொல்லி, அம்மா என்னம்மா சொல்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் கேட்கும்போது, ஆமாண்டா ஆக்சுவலி இதை மட்டும் முன்னாடியே சொல்லணும் தான் நினச்சேன், பட் நான் சொல்ல முடியல, தயவு செஞ்சு வாடா அப்படி சொல்லி, இல்லைம்மா எனக்கு இப்போதைக்குமே ப்ளீஸ்மா எங்களுக்கோசரம் ஒத்துக்கு, இது ஒன்று தானே உங்கள்கிட்ட ரொம்ப வருஷமாக கேட்டு நிற்கிறான் அப்படி சொன்னேன். ஏன்னா உங்கள் அப்பா வந்துட்டு ஒரு 4-5 வருஷமாக கூட கேட்டுருப்பாங்க, மேரேஜ் பண்ணிக்க நீங்கள் தான் நோன்னு சொல்லியிருப்பீங்க, இந்த தடவை நோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப உங்கள் அம்மா கெஞ்சுற மாதிரி கேட்பாங்க, உங்களுக்கு கஷ்டமாயிடும், சரிம்மா உங்கள் விருப்பம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு இதை லூனா கவிக்கிட்ட சொல்லுங்க, சூப்பர்ரி அப்படி சொன்னோன்னே நீங்கள் ரொம்ப டல்லாக சொல்லுவீங்களா, ஏன்டி டல்லாக ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கவி உங்களை பார்த்து கேட்கும்போது, லூனா சொல்ல பின்ன இவங்க ஜேவப் தானே அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஃபியூச்சர் என்ன லைஃப் பார்ட்லாம் நினச்சின்னு இல்லை, அதனால தான் அப்படி சொன்னேன். அப்போ நீங்கள் வந்து லூனா பார்த்து முறைப்பீங்க, நானே இப்போ வந்து அதெல்லாம் மறந்துட்டு நிம்மதியாகிற மறுபடியும் என் ஞாபகப்படுத்தலை அப்படி சொல்லிட்டு, சாரிடி அப்படி சொல்லிட்டு நான் சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு பயமாக இருக்குது, ஏன் அப்படி சொல்லிட்டு கவி கேட்கும்போது, இல்லாடி ஆல்ரெடி வந்துட்டு சியோவில் நடந்து வச்சு உனக்கே தெரியல, ஜியோ பற்றி என்னை பற்றி தப்பாக சொன்னாங்க, இப்போ நான் ஒருத்தர் மேரேஜ் பண்ணி போட்டேன்னா அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நாளைக்கு அவருக்கு தெரிஞ்ச ஏதாவது இஷ்யூ ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் தயங்குறீங்க. ஆக்சுவலி உங்கள் சுச்சுவேஷனை அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாமே நல்ல மாதிரி தான் நடக்குன்னு எதுவும் வரி பண்ணிக்காத, நாங்களும் கூட வரேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்கள் 3 பேருமே போயிட்டு லீவ் கேட்டுட்டு வீட்டுக்கு போவீங்க. போனோடனே சரிப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கொடுப்பாங்க, நீங்கள் 2 பேரும் வந்து நல்லா போச்சுடா அப்படி சொல்லிட்டு கவியும் லூனாவை பார்த்து உங்கள் அம்மா சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து முகம் ஒரு மாதிரி வச்சுருப்பீங்க, உங்கள் முகத்தை பார்த்து ஏன் டிவிடி வச்சிருக்கிற, இன்றைக்கி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா அவங்க தயவு செஞ்சு சிகிச்சை மாதிரி வச்சுக்க, அப்புறம் இந்த புடவைலாம் கொடுத்து லூனா கவி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் மாயை ரெடி பண்ணி கூட்டு வரீங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு அவங்க கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் இருங்கடா இது உங்கள் 2 பேருக்கும் சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸு, அவங்க பேர் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கோங்க, தேங்க்ஸ் சொல்லுவாங்க உங்கள் அம்மா கிட்ட. நீங்கள் வந்துட்டு சொல்லுவாங்க, உட்காருங்க மேரேஜ் பண்ணிக்கினே அவனுமா நீ சொல்லிட்டு இந்த மாப்பிளைக்கு எனக்கு பிடிக்காமலே போய் நான் கடவுளே அப்படி சொல்லி நீங்கள் புலம்புவீங்க, ஏன்டி இப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு எனக்கு இந்த கல்யாணத்துலாம் விருப்பம் இல்லை ப்ளீஸ்டி வர்றவங்க அப்படியே என்னை பார்த்துட்டு அப்படியே ஓடி போயிடணும், அப்படி இல்லை உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் கதையை பார்த்து அடிப்பாவே கடைசியில் என்ன சொல்லுவாங்களே,
பொண்ணா வந்தவங்களை வந்துட்டு கல்யாணம் பண்ண மாற்றிட்ட மாதிரி கதையை பண்ணிட போடுறீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு லூனா வந்துட்டு கவி எப்படின்னா கூட ஓகே என்ன பிடிச்சிருக்கு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லடி அப்படி சொல்லும்போது பார்த்தியா எப்படி ஒருத்தி ரெடியாக நின்றுக்கிட்ட கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு கவி சொல்லும்போது ஆக்சுவலாக அவங்களாம் ஜோக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பயாச்சும் நீங்கள் சிரிப்பீங்க சொல்லிட்டு தான் இதெல்லாம் பட் நீங்கள் சிரிக்கவே மாட்டீங்க ஐயோன்ற மாதிரியே உட்காந்துருப்பீங்க. இப்படியே உட்காந்து வா ரெடி ஆக சொல்லிட்டு சாரிலாம் அப்புறம் எல்லாம் கட்டியெல்லாம் ரெடி ஆகிடும். அப்போ உங்கள் அம்மா சொல்லுவாங்க மாப்பிள்ளை வந்தாச்சு வா இவங்களுக்கு 2 பேரும் இப்போ நீங்கள் எதுக்கு அப்படி வர்றீங்க அவங்க எப்படின்னா இருந்துட்டு போகிறான் நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லி முன்னாடி அவங்க சொல்கிறேன் எப்படியா இருந்து கல்யாணம் தெரிஞ்சது நீங்கள் ஏதாவது ஐடியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அது கவி வந்து சொல்லுவாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்கள் அப்பா அம்மாக்கு வருஷம் மேரேஜ் பண்ணிக்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டீங்க. அப்போ உங்கள் அம்மா சொல்லுவாங்க சரி ரெடி ஆகிட்டு எல்லாம் கூட்டின்னு வாங்க கீழே அப்படி சொல்லிட்டோன்னே நீங்கள் கீழே போவீங்க. மாப்பிள்ளையும் வந்து உட்காந்து இருப்பாரு. அங்கே மாப்பிள்ளை மட்டும் நிறைய பேர் வந்துட்டு உட்காந்து பட் யாருமே பேச மாட்டாங்க சைலண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் நான் நிமிந்து பார்க்க மாட்டேன் என்ற ஒரு இதிலே இருப்பீங்க. இப்போ கவிரூனாவும் உங்களை பார்த்து நிமிந்து பாடுறீ அப்படி சொல்லி நான் பார்க்க மாட்டேன் பாடுறீ அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ஏன்டி அப்படி சொல்லிட்டு அவ்வளோ கண்ட்ராவியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுபடியே கேட்பீங்க. இல்லை நிமிந்து பாரு அப்படி சொல்லிட்டு லூனா சொல்லியிருப்பாங்க. கவி வந்துட்டு சொல்லுவாங்க நிமிந்து ஒரு நிமிஷம் நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதாவது முடிவு பண்ணு அப்படி சொல்லும்போது இவங்களுக்கு இப்படி சொல்கிறான்னு சொல்லி நிமிந்து பார்த்தா அங்கே உட்காந்து இருக்குது ஜியோப் தான். உங்களுக்கு ஷாக்கு ஜியோப் மட்டும் இல்லை எல்லா பிடிஎஸ் மெம்பரும் இருப்பாங்க. ரியாவும் அங்கே இருப்பான். பார்த்தா உங்களுக்கு இப்போ என்ன பேசுதுன்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கோம். அப்போ ஜெயை பார்த்து உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுவார். நீங்கள் ஷாக்லேயே நிற்பீங்க. அப்போ ரியா வந்துட்டு ஹக் பண்ணிக்க உங்களை எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ரியா சொல்லுடி சொல்லும்போது அப்போ ஜெய் அப்படி இருந்துச்சு ஆண்டி ஒரு நிமிஷம் நான் மாயா கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவாரு. அதுக்கு உங்கள் அம்மா வந்துட்டு பேசுப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனை சொன்னோன்னு உங்களுக்கு பயமாயிடும் என்ன போய் பேசுறது தெரியல. அப்போ அவர் வந்துட்டு எங்கள் மேலே மொட்டை மாடிக்கு போய் பேசலாம்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போவீங்க 2 பேருமே எதுவுமே பேச நீங்கள் சைலண்ட்டாக இருப்பீங்க. அப்போ ஜெய் சொல்லுவார் என்கிட்ட சொல்லாமலே போயிட்டேன் இது சியோவில் விட்டு அடிச்சோன்னு இல்லைங்க சாரா அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கும்போது இல்லை ஜெய் ஆக்சுவலி உங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வந்துருச்சு என்னால் அதனால தான் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது நான் சொன்னேன் நீ வந்துட்டு எனக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஜெய் கேட்கும்போது உங்களுக்கு இப்போ பதில் சொல்லவே முடியாது இன்னும் சொல்கிறதுன்னு ஆக்சுவலி நீ போயிட்டு நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் சரி ஏன்னா உங்களுக்கு ஏதோ கெட்ட பேர் வந்துடுச்சிங்களா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது கெட்ட பேர்லாம் வரல நான் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டீங்க சொன்னேன் ரிப்போர்ட்டர்லாம் கூட்டிட்டு ஆக்சுவலி அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். நாங்கள் 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருந்தோம் மேரேஜ் பண்ணி போகிறோம் அப்படி சொல்லிட்டு சொன்னேன் உங்களுக்கு தூக்கி வாரி வருது என்னோட இந்த மனுஷன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ ஜெயை பார்த்து ஆக்சுவலி சாரிங்க அன்றைக்கி நான் தெரியாமல் நீங்கள் உங்களை கை பிடிச்சி டச் பண்ணி கூட்டின்னு போகிறதா இவ்வளோ பிரச்சனை அதனால தான் எனக்கு நீங்கள் இது வரைக்கும் வந்திருக்கேன் மேரேஜ் பண்ணுற வரைக்கும் வேறு வழி இல்லாமல் தான் இது பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சுவலி நீங்கள் நினச்சிங்கன்னா ஜெயை வந்துட்டு இந்த சுச்சுவேஷனால் தான் உங்களை மேரேஜ் பண்ணி ஒத்துக்கிறாரு நினச்சிட்டு இருப்பீங்க ஒத்துக்குனாரு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்போ ஜெய் அவர் சொல்லுவார் நான் என்ன சுச்சுவேஷனில் இது ஒத்துக்கினேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இல்லைங்க சார் எனக்கு புரியுது நீங்கள் இந்த மாதிரி ரிப்போர்ட் கிட்ட சொல்லிவிட்டு அதனால தான் வந்துட்டு இப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துடுது சொன்னோன்னு நீ முதல்ல சாருன்னு கூப்பிடுறது எடுத்து என்னை ஜெயோப்புன்னு கூப்பிடு அப்படி சொல்லுவார். சரி அப்படி சொன்னேன் நான் வந்து சுச்சுவேஷன் இல்லை ரிப்போர்ட் கிட்ட சொல்லிட்டுலாம் வந்து மேரேஜ் பண்ணிக்க வரல எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்குது உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சொல்லிட்டு சொல்லுவார். நீங்கள் அவரை பார்ப்பீங்க அப்போ தான் நிமிந்து இவ்வளோ கீழே குனிஞ்சின்னு தான் பேசியிருப்பீங்க. நிமிந்து பார்க்கும்போது அப்போ அவர் கேட்பாரு என்ன நீ உனக்கு விருப்பமா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சொல்லிட்டு கேட்குவார். உங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ நீங்கள் எதையும் சொல்ல மாட்டீங்க உனக்கு எனக்கு பிடிக்கலையா அப்போ அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லை அது எனக்கு உங்களை அப்படி சொல்லி நீங்கள் இழுப்பீங்க அப்போ பிடிக்கல நான் நினச்சிக்கலாமா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்க இல்லை எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க. அவர் சிரிப்பார் சரிவா நம்ம கீழே போகலாம் ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு வந்து அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். ஆக்சுவலி அவர் ஃபஸ்ட்டு கீழே ஆகிப்பா அப்புறம் நீங்கள் வரீங்க அப்புறம் உங்கள் ஃபேமிலி கேட்பாங்க ஓகேவான்னு சொல்லிட்டு நீங்கள் தலையாட்டீங்க எனக்கு புரியலம்மா தலையாட்டினா அப்படி சொல்லுவாங்க. அம்மா வேணும்னு கேட்பாங்க இல்லை பிடிச்சிருக்கு சொல்லுவீங்க நீங்கள். அதுக்கப்புறம் ஜெய் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு என் மருமகள் ரொம்ப அழகாக இருக்கிறாடா நீ லேட்டாக மேரேஜ் பண்ணுறோன்னு சொன்னதும் கரெக்ட் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்களுக்கு மருமகளாக கிடச்சிருக்கா அப்படி சொல்லும்போது இப்போ ஆரம் வந்து ரியா பார்ப்பார் ரியா வந்து ஆரம் பார்ப்பாங்க. அப்புறம் வந்துட்டு கவி வந்துட்டு அவங்க சும்மா தான் நின்று இருப்பாங்க ஆனால் ஜிம்மின் வந்துட்டு கவி வந்துட்டு ஒரு மாதிரி வியடாக லுக் கூடாது. அதுக்கு கவி சொல்லுவாங்க என்ன அப்படி பார்க்குறேன் இல்லை அடுத்து நம்ம இப்படி தான் கல்யாணம் சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு இன்டெரக்டாக ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. இப்போ இருக்கிற கவிக்கு வந்துட்டு என்ன அப்படி சொல்லிட்டு அப்போ இதை பார்க்குறது நம்மளுக்கு தாண்டா ஒருத்தம் கூட இல்லை பெரிய ஆர்வம் கூட கவி ஜிம்மின் கூட நம்மளுக்கு யாருமே இல்லையா அப்படி சொல்லும்போது அப்போ தயங்க வந்துட்டு ஏன் நான் இருக்குதுனே அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது லூனாக்கு வந்து இப்போ என்ன
என்னது அப்படின்னு அவங்க கண்ணு பெருசாகவே ஆகிடும். அப்படியே அவங்க எல்லாருமே வந்துட்டு தயாங்க ஹக் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான் அங்கே இருக்கிறவங்களா பயந்துருவாங்க. ஐயோ இதுங்கன்னா இப்படி பண்ணுதுங்க. தயாங்க இப்போ ஷாக்கு. ஐயோ நம்ம அவசரப்பட்டு சொன்னது இதாக போயிடுச்சு, இங்கே எல்லாம் முன்னாடியே மனத்தவங்கராய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி தயாங்குக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அப்போ வந்து இருக்கும்போது பேசும்போதே வந்துட்டு நான் பிடிச்சிருக்கேன். ஜிமினுக்கு வந்து கவியை பிடிச்சிருக்கு. பட் அதுக்குள்ளே தான் நிறைய குழப்பெல்லாம் ஆகி நீங்கள் வந்து சொல்ல போல வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆரம்புக்கு வந்து முன்னாடி வந்து ரியாவை பிடிச்சிருக்கு, பட் சொல்ல மாட்டார், அவ்வளோதான். இப்போ ஆளாலும் எல்லாம் ஜோடி ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக்கே மேரேஜ் வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஜேஎஃப் வீட்டில் சொல்லுவாங்க. சரி, ஏன்னா வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் வேலை நிறைய இருக்குது, ப்ரோக்ராம்ஸ்லாம் அப்படி சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சொல்லிவிட்டு ஆக்சுவலி உங்களுக்கு 2 days விட்டு என்கேஜ்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் மேரேஜே ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் வந்து சீலுக்கு போகிற மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இங்கே எல்லோரும் விட்டு போகணும்னு சொல்லிவிட்டு அப்போ வந்துட்டு ஆக்சுவலி உங்களுக்கு கல்யாணம் அது என்கேஜ்மெண்ட் அப்போ வந்துட்டு கையை தொட்டு ரிங் போட்டு அவ்வளோதான். மேரேஜ் அப்போ கூட அவ்வளோ பேசிக்கினே இருக்க மாட்டேங்க 2 பேரும். நீங்கள் இப்படி அவ்வளோ இதை பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஜேஎஃப் வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை ஓகேப்பா, எப்போ அம்மா அப்பா வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன், எப்போ வந்து பாரு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அண்ட் நீ அழுவாதுங்க, அழுதாவே உன் மகன் ரொம்ப கன்றாவே இது பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது என் மகன் அப்போ கன்றாவே இருக்குது, நீங்கள் மறுபடியும் அழுதுன்னு சொல்லுவீங்க. ஆமாம் கன்றாவே இது, நீ எப்பயும் சிரித்த மாதிரியே இருக்கணும், நான் உன்னை உன் முகத்தில் சிரிப்பு தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் உங்கள் ஹக் பண்ணிவிட்டு உங்கள் நெத்தியில் வந்து கிஸ் பண்ணுவார். இது பார்க்குற உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்ன பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குதுடா சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்களும் ஷேலுக்கு போயிடுங்க. ஆஃப்டர் 3 years கழிச்சு பார்த்தா ஆக்சுவலி உங்களுக்கு வந்துட்டு இப்போ 2 பசங்க இருக்கிறாங்க. ஒன்று வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். அது மட்டும் இல்லை, ரியாக்கும் ஆரம்புக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். இது கவிக்கும் ஜிம்மினுக்கும் வந்து மேரேஜ் ஆகிருக்கும். ஆக்சுவலி தயாங்களும் தான் நான் மேரேஜ் பண்ணல, ஆக்சுவலி மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. அப்போ வந்துட்டு லூனா தயாங் அப்போ ஜியோ போகிறாங்க. ஜியோ பார்த்தோன்னே பசங்க வந்து அப்பா அப்படி சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்குவாங்க. சரி அப்போ நம்ம வாங்க வெளியில் போட சொல்லி அப்படியே இழுத்துன்னு போயிடுவாங்க. ஜியோ அப்போ வந்துட்டு ஒரு நிமிஷம் உட்கார கூட விட மாட்டாங்க. நீங்கள் சொல்லிட்டு வேணாண்டா அப்பா ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், இல்லைம்மா அப்படி சொன்னேன். அப்போ ஜியோ சொல்லுவேன், இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ லூனா கிட்ட பேசு அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்போ லூனா சொல்லுவான், நீ நாளைக்கு காலைங்கிட்டே அங்கே இருக்கிற ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டு குழந்தை எந்திரிக்கல அது எந்திரிக்க சொன்னேன் பொண்ணுடும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. லூனா சரிடி வரேன், கவிக்கிட்ட ரியா கிட்ட சொல்லிட்டு அப்படி சொன்னேன். சொல்லியாச்சு, அவங்களாம் வருவாங்க, ஏன்னா நீ தான் குழந்தைய வச்சுருக்க, ஆனால் நீ தான் வேகமாக வரணும், அவங்களுக்குலாம் குழந்தை கிடையாது, அவங்க சீக்கிரம் வந்துடலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு லூடா சொல்லுவாங்க. சரி கல்யாணம் பொண்ணு மாதிரி பேசுறியா, நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கும்போது நான் இப்படி தான் பேசுவேன் தயா, நான் இப்படி பேசலாம் உனக்கு பிடிக்கும் தான் நான் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு பிடிக்கும் மனசில் இப்போ நான் என்ன பிடிக்கும் பேசுகிற மாதிரி பேசிட்டு கொஞ்சம் மெதுவாக பேசிட்டு இவ்வளோ எப்படி பேசி பண்ணி நான் எப்போ வாழப்படுறேன்ற மாதிரி அவர் மைண்ட் வாய்ஸ் அதை நீங்கள் கவனிச்சிட்டு ஏன் தயா மைண்ட் வாய்ஸில் திட்டிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன். அம்மா ஏம்மா நல்லா இருக்கிற இதில் வந்துட்டு எதை சொல்லுவாங்க குட்டியில் வந்து ஏதோ எனக்கு தெரியலம்மா அந்த பையன் டைலாக், பட் அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளம்பி போயிடுங்க. ஆக்சுவலி வந்துட்டு சியோவில் தான் நடக்கும் வந்து லூனாக்கும் தயாக்கும் மேரேஜ் வந்துட்டு. ஆக்சுவலி மேரேஜ் தான் முடிஞ்சிட்டு நீங்கள் ஜேஎஃப் அப்புறம் பசங்க அப்புறம் வந்துட்டு ரியா ஆரம் அப்புறம் வந்துட்டு காஃபி ஜிமின் அப்புறம் வந்துட்டு லூனா தயா எல்லோரும் சேர்ந்து குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துங்க. அப்புறம் எல்லோரும் ஒருத்தர் பார்த்துங்க நம்ம லைஃப் எப்படி மாறிடுச்சு பாரு, நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக இந்த கொரியாவுக்கு வந்தால் அந்த பிறகு எல்லா லைஃபையும் மாறிடுச்சு, எல்லாருமே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க முகத்தை பார்த்து சந்தோஷமாங்க. ஆக்சுவலி வந்து எல்லோரும் அவங்கவுங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஹக் பண்ணிவிட்டு ஆக்சுவலி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வந்துட்டு ரியாவும் சொல்லுவாங்க, கவியும் சொல்லுவாங்க, லூலாவும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்க பேரை ஹக் பண்ணிவிட்டு இதோட இந்த 1 ஷாட் முடியுதுடா, நல்ல வேலை ஃபஸ்ட் டைம் 1 ஷாட்னு ஸ்டார்ட் பண்ணி 1 ஷாட்லேயே முடிச்சிருக்கு. எனக்கு இது ஆச்சரியம் தான் இருக்குது. அண்ட் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணிட்டு போங்கடா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்குதா.